السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. جنات عدن يدخلونها ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم والملائكة يدخلون عليهم من كل باب سلام عليكم بما صبرتم فنعم عقبى الدار. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: الملائكة تصلي على أحدكم ما دام في مصلاه الذي صلى فيه ما لم يحدث تقول اللهم اغفر له اللهم ارحمه. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை முழுமையாக பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக புனிதமான இந்த ரமதானில் இந்த காணொளியை காணுகின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான இந்த ரமலானில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்காக எண்ணற்ற அமல்களை நாம் செய்கின்றோம். அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக பலவிதமான துஆக்களையும் செய்து வருகிறோம். பொதுவாக துஆக்கள் என்பது இரண்டு வகைப்படும். முதலாவது, நாம் அல்லாஹ்விடத்திலே நமக்காக செய்கின்ற துஆ. இரண்டாவது, மற்றவர்கள் நமக்காக அல்லாஹ்விடத்திலே செய்கின்ற துஆ. இந்த இரண்டாவது வகை பாக்கியம் இருக்கின்றதே, இது எல்லோருக்கும் கிடைப்பது கிடையாது. அல்லாஹ் யாருக்கு நற்குணத்தை வழங்கி இருக்கின்றானோ, யாருக்கு நல்ல அமல்களை செய்யக்கூடிய வாக்கியத்தை வழங்கி இருக்கின்றானோ, யாரிடத்தில் நல்லொழுக்கங்கள் இருக்கின்றனவோ, இவைகளையெல்லாம் பார்த்து மற்றவர்கள் தன்னையும் அறியாமல் நமக்காக செய்கின்ற துஆக்கள். இந்த துஆக்களும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கின்ற அமல்களை எங்கோ கொண்டு போய் சென்று விடுகிறது. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்கு அது காரணமாக அமைந்து விடுகின்றது. நம்முடைய பெற்றோர்களுடைய துஆ, நம்முடைய ஆசிரியர்களுடைய துஆ, நம்முடைய மாணவர்களுடைய துஆ, நம்மிடத்திலே மார்க்க விஷயங்கள் தெரிந்து கொள்கின்ற மக்கள் நமக்காக செய்கின்ற துஆ, அதே போன்று மற்ற படைப்பினங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்கின்றோம், அதனால் அந்த மற்ற படைப்பினங்கள் நமக்காக செய்கின்ற துஆ, இப்படி துஆக்கள் பல வகை இருக்கின்றன. இந்த எல்லா துஆக்களிலும் ஒரு துஆ இருக்கின்றது. அதுதான் அல்லாஹ்வின் படைப்பாகிய பரிசுத்தமான மலக்குமார்கள் நமக்காக செய்கின்ற துஆ. அவர்கள் பாவத்தை விட்டு முற்றிலும் பாதுகாக்கப்பட்டவர்கள். பாவம் என்றால் என்னவென்றே அறியாதவர்கள் மலக்குமார்கள். அவர்கள் நமக்காக வேண்டி துஆ செய்வார்களேயானால் எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியசாலி அந்த மனிதர், யாருக்கு மலக்குமாருடைய துஆ கிடைக்குமோ. அப்படிப்பட்ட பாக்கியசாலிகள் யார் அவர்கள் என்னென்ன அமல்கள் செய்வதனால் அந்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கின்றது என்பதைத்தான் இன்ஷா அல்லாஹ் இன்று தினம் பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மலக்குமார்களுடைய துஆ யார் யாருக்கு கிடைக்கிறது,
அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது நிறைய அமல்கள் வருகின்றது. மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள், இவர்களுக்காக மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள், அவர்கள் அந்த மலக்குமார்கள் இந்த மனிதனுடைய அருளுக்காக துவா செய்கிறார்கள் என்றெல்லாம் நிறைய வருகிறது. சில குறிப்பிட்ட அமல்களை மட்டும் நாம் பார்க்கலாம். முதலாவது, ஒருவர் ஒரு ஃபர்லு தொழுகையை முடித்துவிட்டு அதே இடத்தில் அமர்ந்து மற்ற ஃபர்லு தொழுகைக்காக காத்திருப்பாரையானால் அவருக்காக மலக்குமார்கள் அல்லாஹ்விடம் துவா செய்கிறார்கள். அல்லாஹும்ம ஃபிர் லஹு, யா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அல்லாஹும்ம ரஹம்ஹு, யா அல்லாஹ் அவர் மீது ஒரு கருணை காட்டுவாயாக என்று மலக்குமார்கள் துவா செய்து கொண்டே இருப்பார்கள், எதுவரை அவர் ஒதுவோடு இருப்பாரோ. இப்போ உதாரணமாக லுஹருக்கு வர்றோம், அசருக்கு வர்றோம், அசர்லேருந்து மகரிப் வரையும் பார்த்தா ஒரு குறுகிய நேரம் தான் இருக்குது. ஒரு அல்லாஹ்வுடைய பள்ளியில் உட்கார்ந்து திக்ர் செய்து கொண்டோ அமல் செய்து கொண்டோ மகரிப் வரை இருப்பாரையானால் அவருக்கு அந்த வாக்கியம் கிடைக்கும். இன்னமும் சில விளக்கம், இது அழகான விளக்கம் கொடுப்பார்கள். ஒருவர் வீட்டிலிருந்து புறப்பட்டு பள்ளிக்கு வந்து சுன்னத்தான தொழுகையை தொழுதுவிட்டு ஃபர்லுடைய தொழுகைக்காக காத்திருப்பாரையானால் அவருக்கும் மலக்குமாரி துவா செய்கிறார் என்பதாக வருகின்றது. ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நெல்லடியார்களே, மலக்குமாரின் துவாவை பெறுவதற்குண்டான வழிகளில் முதல் வழி, ஒரு ஃபர்ல தொழுகைக்கு பிறகு ஒதுவோடு மற்ற அடுத்த வக்துடைய தொழுகை எதிர்பார்த்த பள்ளியில் அமர்ந்திருப்பது. அடுத்தபடியாக இரண்டாவதாக, மலக்குமார்கள் துவா செய்கின்ற வரிசையிலே யார் எப்பொழுதும் முதல் சஃபிலே வந்து தொழுவார்களோ அவர்களுக்காக துவா செய்கிறார்கள். இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலஸ் ஸுஃபூஃபில் அவ்வல். முதல் சஃபிலே தொழக்கூடிய மக்களுக்காக மலக்குமார்கள் ரஹ்மத்துக்காக அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறார்கள். அதே போன்று யார் இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலா மயாமினிஸ் ஸுஃபூஃப், யார் வலதுபுறத்திலே தொழுவார்களோ அவர்களுக்காகவும் துவா செய்கிறார்கள். யா அல்லாஹ் இவர் மீது அருள் புரிவாயாக, உன்னுடைய கருணையை செலுத்துவாயாக என்றெல்லாம் மலக்குமார் துவா செய்வதாக ஹதீஸ்களிலே பார்க்க முடிகின்றது. இது இரண்டாவது வகை. மூன்றாவது வகை யார் என்று சொன்னால், யார் நல்ல விஷயங்களை போதிப்பார்களோ. ஹதீஸில் வருகின்றது, அல்லாஹும் அவனது மலக்குமார்களும் புற்றுகளிலே இருக்கின்ற எறும்புகளும் கடலிலே இருக்கின்ற மீன் வகைகளும் அனைவர்களும் அனைத்து படைப்பினங்களும் லயுஸல்லூன அலா முஅல்லிமின் நாஸில் கைர், மக்களுக்கு யார் நல்லதை போதிப்பார்களோ நல்ல விஷயங்களை ஏவுவார்களோ அவர்களுக்காக வேண்டி, அவர்களுடைய அருளுக்காக வேண்டி எல்லோரும் துவா செய்வதாக ஹதீஸிலே வருகின்றது. ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல விஷயங்கள் ஒரு மனிதன் போதிப்பானேயானால் அந்த மனிதனுக்கும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளை கிடைப்பதற்காக மலக்குமார்களும் மற்ற படைப்பினங்களும் துவா செய்வதாக ஹதீஸில் வருகின்றது. இது மூன்றாவது வகையினர். மலக்குமார்களுடைய துவாவை பெறுகின்ற நான்காவது வகையினர் யார் என்று பார்க்கின்ற பொழுது, அந்த பாக்கியம் எல்லோருக்கும் இந்த ரமதானில் கிடைக்கும். யார் சஹருடைய உணவை சாப்பிடுவார்களோ அவர்களுடைய அருளுக்காக மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள். இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலல் முத்தஸஹிரீன், சஹருடைய உணவை சாப்பிடக்கூடிய அந்த நோன்பாளிகளுக்காக அல்லாஹும் மலக்குமார்களும் அருளுக்காக பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்காக அருள்மொழி பொழிகிறார். மலக்குமார்கள் அருளுக்காக அல்லாஹ்விடம் துவா செய்கிறார்கள் என்பதாக ஹதீஸில் வருகின்றது. இது போன்ற நோன்பை நஃபிலா நோன்பைகளை யாரெல்லாம் வருடம் முழுக்க நோற்பார்களோ அவர்களும் இந்த பாக்கியத்தை அடைய முடியும் என்பதை தான் இந்த ஹதீஸ் நமக்கு விளக்குகின்றது. மலக்குமார்களுடைய துஆவை பெறக்கூடிய ஐந்தாவது வகையினர் யார் என்று சொன்னால், யாருக்கு அல்லாஹு தாலா ஒரு செல்வத்தை வழங்கி இருக்கின்றான், அந்த செல்வத்தை நல்ல வழியிலே அல்லாஹ்விற்கு பொருத்தமான முறையிலே செலவு செய்வாரையானால் அவருக்காகவும் மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் காலையிலே 2 மலக்குகள் இறங்குகிறார்கள்.
அந்த மலக்கில் ஒருவர் உப்பார் துவா செய்வார், அல்லாஹும் ஆத்தி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ், யார் உன்னுடைய பாதையிலே செலவு செய்வார்களோ அவர்களுக்கு நீ அதை அதிகப்படுத்துவாயாக என்று துவா செய்கிறார்கள். அதே போன்று யார் கஞ்சத்தனம் செய்வார்களோ செலவு செய்வார்கள், அல்லாஹும் ஆத்தி மும்சிகன் தலஃபா, யார் கஞ்சத்தனம் செய்வாரோ செலவு செய்யவில்லையோ உன்னுடைய பாதையிலே அவர்களுடைய பொருளை நீ அழித்து விடுவாயாக என்று துவா செய்கிறார் என்பதாக ஹதீஸில் வருகின்றது. ஆக அல்லாஹுடைய பாதையிலே இஹ்லாஸ் என்று மன தூய்மையோடு செலவு செய்கின்றவர்களுக்கு மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு விளக்குகின்றது. அதே போன்று மலக்குமார்களுடைய துஆவை பெறக்கூடிய 6வது வகையினர் யார் என்று சொன்னால், யார் எந்த முஃமின் மற்ற முஃமினுக்காக துஆ செய்வார், அந்த நேரத்திலே அந்த முஃமின் செய்கின்ற துஆவிலே ஒரு மலக்கு ஆமீன் சொல்வார். யா அல்லாஹ், இந்த அடியான் இந்த மனிதனுக்காக துஆ செய்கிறான், அந்த மனிதனுக்கு கொடுப்பதை போன்று இவனுக்கும் அந்த பாக்கியத்தை கொடு என்று அந்த மலக்கு துஆ செய்வார் என்பதாக ஹதீஸில் வருகின்றது. ஆக நாம் ஒருவருக்கு துஆ செய்தால் அந்த துஆவினுடைய அந்த முழு பலாபலனும் நமக்கும் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி மலக்குமார்கள் ஆமீன் சொல்வதாக ஹதீஸிலே பார்க்கின்றோம். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி எண்ணற்ற வாக்கியங்களை தான் மலக்குமார்கள் துஆ நமக்கு பெற்று தருகிறது என்பதை நாம் இந்த ஹதீஸின் மூலமாக விளங்க முடிகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மலக்குமார்களின் துஆவை பெறுவதற்கான அழகிய வழிகளில் 7வது ஒரு முறை என்னவென்று சொன்னால், ஒரு முஃமின் நோயிற்றிருக்கிறான், அந்த முஃமினை நலம் விசாரிப்பதற்காக ஒரு முஃமின் சென்றால் அந்த மனிதனுக்காக 70,000 மலக்குகள் துஆ செய்கிறார்கள். காலையிலே சென்றால் மாலை வரை துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். அதே போன்று மாலையிலே சென்றால் காலை வரை துஆ செய்து கொண்டிருப்பார்கள். இப்படி ஒரு முஃமினை நலம் விசாரிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்கின்ற கண்ணியத்தை பாருங்கள். இந்த அமல் அல்லாஹ்வுடைய பார்வையில் எவ்வளவு உயர்ந்தது. ஆனால் இன்று நம்மில் எத்தனை பேர் நோயுற்ற மனிதனை நலம் விசாரிக்க செல்கின்றோம்? சந்திப்பதென்ன, நேரில் சென்று சந்திப்பதென்ன, ஃபோன் மூலமாக தொலைபேசி மூலமாக கூட நாம் நலம் விசாரிப்பதிலே எவ்வளவு பிற்போக்காக இருந்து கொண்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அமல் பார்ப்பதற்கு சாதாரணதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையிலே மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்து வகிக்கிறது. அதனால் தான் அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய பாக்கியத்தை வழங்குகிறார். வானவர்களின் மலக்குமார்களின் துஆவை பெறக்கூடிய வழிகளிலே 8வது வழி நாம் எல்லாம் அறிந்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் ஸலவாத்து சொல்லுதல். எந்த அளவுக்கு நாம் அதிகமாக ஸலவாத்து சொல்லுவோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் நம் மீது அருள் புரிவார். ஹதீஸில் வருகின்றது, பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்வார்கள், ஜும்மாவுடைய தினத்தில் அதிகமாக மீது ஸலவாத்து சொல்லுங்கள். காரணம், அல்லாஹ்வும் அவனது மலக்குகளும் உங்கள் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். ஒருவர் ஒரு முறை என் மீது ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் அவருக்கு 10 ரஹ்மத்துகளை பொழிகிறான். மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே 10 ரஹ்மத்துக்காக துஆ செய்கிறார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது ஸலவாத்து சொல்வது மிக உயர்ந்த அமல். மலக்குமார்கள் துஆவை பெற்று தருவதற்கு அதுவும் ஒரு சிறந்த அமலாக இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வானவர்களின் அரவணைப்பையும் துஆவையும் பெறக்கூடிய 9வது அமல் என்னவென்று சொன்னால், எப்பொழுது நாம் அல்லாஹ்வுடைய ஞாபகத்திலே ஜிக்ரிலே நிலைத்திருப்போமோ அப்பொழுது அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு நம்ம கண்ணியப்படுத்துவான். ஹதீஸிலே வருகின்றது, எப்பொழுது ஒரு கூட்டம் பள்ளியிலே அமர்ந்து அல்லது இடத்திலே அமர்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்வார்களோ, ஹதீஸில் வருகின்றது, ஹஃபத்துஹுமுல் மலாயிகா வகஷ்யத்துஹுமுர் ரஹ்மா வனஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா வஸக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தா. மலக்குமார்கள் அப்படியே சூழ்ந்து கொள்கிறார்கள். ரஹ்மத் என்னும் அருள் அவர்கள் அப்படியே மூடிக்கொள்கின்றது. அல்லாஹ்வுடைய அருள் என்ற அழகான ஒரு சக்கீனா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விதமான பிரத்யேகமான மன அமைதி அவர்களுக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா அல்லாஹ்விடத்தில் இருக்கின்ற அல்லாஹ்வுடைய அரிசினை சுமந்து கொண்டிருக்கிற மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், இதோ பாருங்கள் என்னுடைய அடியானை என்னை நினைக்கின்றான்,
என்னை திக்ரு செய்கின்றான் என்று அல்லாஹு தாலா மலக்குமாரிடத்தில் நம்மை பற்றி பெருமை பாராட்டி பேசுவான் என்பதாக ஹதீஸ்களை பார்க்க முடிகின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இது போன்ற அமல்கள் எல்லாம் நாம் செய்கின்ற பொழுது மலக்குமார்களுடைய துவா நம்மை தானாக தேடி வரும். எப்பொழுது மலக்குமாருடைய துவா நமக்கு கிடைக்குமோ, நூறு அலா நூறு, பிரகாசத்திற்கு மேல் பிரகாசம். நிச்சயமாக அல்லாஹ் தாலா நம்முடைய அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வான் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா புனிதமான இந்த ரமலானில் நான் செய்கின்ற எல்லா அமல்களிலும் மலக்குமார்களுடைய துவாவை பெறுகின்ற பாக்கியத்தை நமக்கும் இந்த முழு மனித சமுதாயத்துக்கும் வழங்குவானாக என்ற துவாவோடு என்னுடைய வார்த்தையை முடிக்கின்றேன். ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.